Hey dudes, இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட் சூப்பர் ஸ்மூத் அண்ட் ஸ்டேபிள் ரோம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா xiaomi.eu ரோம் சொல்லுவாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு 12.5.9.0 வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணுற ஃபோன் பார்த்தீங்கன்னா போco X3 Pro. ஆனால் எல்லா டிவைஸ்க்குமே அவைலபிள் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டிவைஸ்க்குரிய கரெக்டான ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுங்கள். எப்படி ஃப்ளாஷ் பண்ணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேமிங் பற்றி பார்த்துக்கலாம். கேமிங் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்மூத்லேயும் HDRலேயும் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் வச்சு ப்ளே பண்ணும்போது நல்லாயிருக்கு. எனக்கு அந்த லேகிங் எதுவுமே தெரியல, டச் இஷ்யூ எதுவுமே மேஜராக இருக்க மாதிரி தெரில. நீங்கள் வந்து ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் போகும்போது ஒரு சில டைம் வந்து ஹீட் பேக் சைடில் கேமரா பேக் சைடில் வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ரீமில் வந்து ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் அண்ட் HDR எக்ஸ்ட்ரீம் வச்சு விளாடும்போது உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இருக்க போகிறதில்ல. ஸ்மூத்தில் நீங்கள் மோடட் பண்ணி 90 FPS ப்ளே பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க வந்து டிஃபால்ட் கர்னல், நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கர்னல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாக் ரோமில் இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா xiaomi.eu ரோமில் தான் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாக் ரோம்லேருந்து ஒரு 30-40% பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கும் இந்த ரோமில். இந்த ரோமை என்னோட டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணி 3 days ஆகுது. ஸோ இந்த 3 daysம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 hours கிட்ட கேம் ப்ளே பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு. ஸோ எனக்கு எந்த இஷ்யூஸும் ஃபேஸ் ஆகலை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது டெய்லி டிரைவர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணது க்ளோஸ் பண்ணும்போது, மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணும்போது, ரீசன்ட் ஸ்க்ரீனு, ஆப் ட்ராயர், ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க செட்டிங்ஸ்குள்ளே ஆப்ஷன்ஸ், அப்புறம் உங்களுக்கு ஆப் வாலெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேகிங் இல்லாமல் நல்லாவே இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப யூசேஜ் பண்ணுறீங்க, ஓவர்லோட் கொடுக்குறீங்க, அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஆப்போட ஸ்பீட் எஃபிஷியன்சி, அந்த ரேம் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த ரோமில். ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், டெஸ்டிங் பண்ணிட்டேன். உங்களுக்கும் கண்டிப்பாக பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து நீங்கள் எடுக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு xiaomi.eu ரோம் அப்படின்னா டெய்லி டிரைவருக்கு மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அப்படியும் இல்லை, கேமிங்கும் இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா போத் ரெண்டு பேர்த்துக்குமே, கேமிங் அப்புறம் டெய்லி டிரைவர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த ரோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் த்ராட்லிங் டெஸ்ட் பண்ணேன். அதாவது த்ராட்லிங் டெஸ்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, 8 கோர்ஸும் நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான். எங்கேயாவது வந்துட்டு கோர்ஸ் வந்து அடி வாங்குதா, ஸோ அந்த இதெல்லாம் பார்க்குறது தான். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஸ்கோர்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வரல. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அதை செக் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆப்பு. ஸோ இதில் வந்து நம்மளோட ஹார்ட்வேர்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். அதே மாதிரி தான் கீக் பெஞ்சும். ஸோ 2 ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்ததாக எல்லோரும் எதிர்பார்க்குற பேட்டரி யூசேஜ் அண்ட் பேக்கப். ஸோ பேட்டரி யூசேஜ் பேக்கப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. உங்களுக்கே தெரியும் இதில் ரெட் கலரில் இருந்தால் ட்ரைனிங் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜிங்க்கு க்ரீன் கலரும், ஸோ யூசேஜுக்கு வந்துட்டு ப்ளூ கலரும் இருக்கும். ரெட் கலரில் எதுவுமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 55 மணி நேரம் நான் ஆக்டிவில் இருந்திருக்கேங்கிற ரிப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் தான். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் சர்டிஃபைட்னு வரும். ஸோ இங்கே சர்டிஃபைட் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஆப்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் பேங்கிங்கோட அஃபிஷியல் ஆப்பு, ஜியோ, ஃபோன்பே, ஜிபே எல்லாமே ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இதில் வந்து எந்த ப்ரைவேசி எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக மெயினாக கேட்குறது எல்லாமே இந்த கேமரா வந்து எரர் வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ போco X3 Proவில் தான் இப்போ நான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த டிவைஸில் எந்த எரரும் இல்லை. ஸோ X3க்கும் நான் குரூப்பில் வந்துட்டு கேட்டிருக்கேன், அவங்களுக்கும் எரர் வரல. ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமரா இஷ்யூ வந்துட்டு இந்த xiaomi.euவில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை, கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ அடுத்த நான் பார்க்க போகிறது MIUI 13ஓட ஃபைல் மேனேஜர். ஸோ MIUI 13ஓட ஃபைல் மேனேஜர், MIUI 13ஓட கேலரி, ஒரு சில ஃபீச்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற MIUI 13 பீட்டா வெர்ஷனில் வந்திருக்க ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா MIUI 12.5ல் க்ளோசஸ்ட் ஃபீச்சர் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ MIUI 13ஓட ஃபீச்சரை வந்துட்டு இந்த ரோமில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும்போது அந்த ஸ்பீட் அண்ட் ஸ்மூத்துக்கும் ஆப்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ் பண்ணுற எஃபிஷியன்சி உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் வாட்டர் மார்க், இந்த ஃபைலை வந்து PDF-ஆக மாற்றுறது, கிரியேட் PDF, ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டூல்ஸ்லாம் கொடுத்துருக்கனால ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் என்கேஜாக இருப்பீங்க MIUIயில். வால்பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 சூப்பர் லைவ் வால்பேப்பர் கொடுத்துருவாங்க. இந்த சூப்பர் லைவ் வால்பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து லேகிங் இல்லாமல் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் ஒரு டிவைஸோட அப்பியரன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஆப் வாலெட், ஸோ அடிஷ்னலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ரோம் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு OTA அப்டேட்டும் கிடைக்கும். ஸோ இங்கேயே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனுக்கு ஒரு அப்டேட் வருதுன்னா அடுத்த ஒரு 2 hours வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரோமோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிவைஸோட லிங்க் வந்து கீழே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.